Hi friends, welcome to Vin's Cookbook. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் டெசர்ட் மேங்கோ panna cotta எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இது ஒரு இட்டாலியன் டெசர்ட். பார்க்கிறதுக்கும் சூப்பரா இருக்கும். அதோட டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்பவே சிம்பிளா செஞ்சிரலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான ingredients என்னலாம்ங்கறத பாத்துறலாம். 1 கப் மேங்கோ பியூரி, 1/4 கப் sugar, 1 டீஸ்பூன் unflavored gelatin, 3 டேபிள்ஸ்பூன் தண்ணீர். அதோட 1/2 கப் பால், 1/2 கப் fresh cream, 1/4 கப் sugar, 1/2 டீஸ்பூன் vanilla extract, அதோட 3 டேபிள்ஸ்பூன் தண்ணீர். இப்போ செய்ய ஆரம்பிச்சிரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துருந்த 1 டீஸ்பூன் unflavored gelatin 3 டேபிள்ஸ்பூன் தண்ணீர் ஊத்தி நல்லா mix பண்ணி எடுத்துக்கணும். நான் பவுடர் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய gelatin யூஸ் பண்ணியிருக்கிறேன். சூடான தண்ணி ஊத்தக்கூடாது, நார்மலான தண்ணி தான் ஊத்தணும். ஊத்திட்டு நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 10 நிமிஷம் நல்லா ப்ளூம் ஆகட்டும். அதாவது தண்ணி எல்லாம் gelatin உறிஞ்சி நல்லா உப்பி வரும். 10 நிமிஷம் ஆகட்டும். நம்ம மேங்கோ லேயர் ரெடி பண்ணிரலாம். மேங்கோ லேயருக்கு 2 பழுத்த மாம்பழத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கணும். அதோட 1/4 கப் sugar சேர்த்துக்கலாம். மாம்பழத்தோட இனிப்பை பொறுத்து நீங்க சுகரை வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ரெண்டையும் சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பியூரியா அரைச்சு எடுத்துக்க போறோம். 1 கப் மேங்கோ பியூரி வர மாதிரி மாம்பழத்தை எடுத்துக்கணும். நல்ல ஃபைன் பியூரியா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த மாம்பழத்தை அரைச்சு எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜ்ல 10 நிமிஷம் ஊற வச்சிருந்த ஜெலட்டினை மைக்ரோவேவ்ல 1 நிமிஷம் வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கணும். மைக்ரோவேவ் இல்லாட்டினா கேஸ்ல வச்சு கூட சூடு பண்ணி எடுத்துக்கலாம். சூடு பண்ண ஜெலட்டின் வந்து நல்லா உருகிடுச்சு. இப்போ இந்த ஜெலட்டினை வந்து நம்ம ஃபைன் பியூரியா அரைச்சு வச்சிருந்த மாம்பழத்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கணும். அப்பதான் மேங்கோ வந்து ஜெலட்டினோட நல்ல ஜெல்லாகி வரும். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் கப் இல்லாட்டினா பவுல் எதுல வேணாலும் ஊத்தி செட் பண்ண வைக்கலாம். நான் கிளாஸ் கப்ல ஊத்தி வைக்க போறேன். இந்த மாதிரி கப்பை வந்து சரிவா வச்சுட்டு மேங்கோ பியூரியை ஃபில் பண்ணோம்னா பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மேங்கோ பியூரியை வந்து கப்போட எட்ஜ் வர, அதாவது விளிம்பு வர ஃபில் பண்ணிக்கணும். நான் வந்து 4 கப்பை சரிவாவும் 2 கப்பை ஸ்ட்ரைட்டாவும் வச்சு மேங்கோ பியூரி ஃபில் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி எல்லா கப்பையும் ஃபில் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் 4 மணி நேரம் செட் ஆகிறதுக்கு வேண்டி வைக்க போகிறோம். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, கீழே தான் வைக்கணும். இப்போ வெண்ணிலா லேயரை ரெடி பண்ணிடலாம். மேங்கோ லேயருக்கு செஞ்ச மாதிரியே 1 டீஸ்பூன் unflavored gelatin 3 டேபிள்ஸ்பூன் தண்ணீர் ஊற்றி 10 நிமிஷம் ஊற வைக்கணும். 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ வெண்ணிலா லேயருக்கான பாலை வந்து சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு சாஸ்பேனில் 1/2 கப் கட்டியான பால், அதோட 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம். பாலும் ஃப்ரெஷ் க்ரீமும் ஒரே அளவில் எடுக்கிறதுனால நம்மளோட வெண்ணிலா லேயர் வந்து நல்ல க்ரீமியாகவும் திக்காகவும் இருக்கும். கூடவே 1/4 கப் சுகர். சுகரோட அளவு வந்து உங்கள் விருப்பத்துக்கு தக்கன கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லாமே ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிறது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கேஸில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் சூடு பண்ணி எடுக்க போகிறோம். கொதிக்க வைக்கக்கூடாது, சூடானா மட்டும் போதும். அப்பப்போ கலந்து விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். அதனால 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சா சூடாயிடும். லைட்டாக சூடாயிடுச்சு. 2 நிமிஷம் ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம 1 நிமிஷம் மைக்ரோவேவ்ல சூடு பண்ணி வச்சிருந்த ஜெலட்டினை வந்து இதோட சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இல்லாட்டினா 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃப்ளேவர் தரும். அதனால எக்ஸ்ட்ராக்ட் இருந்தால் அதே சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நாலு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் செட் ஆக வச்சிருந்த மேங்கோ லேயர் வந்து நல்லா செட் ஆகிருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துடலாம். கப்பை வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கும்போது நம்ம எப்படி ஊற்றிருந்தோமோ அதே மாதிரி மேங்கோ லேயர் வந்து கீழே வடியாமல் அப்படி இருக்கும். அப்படின்னா மேங்கோ லேயர் வந்து நல்லா செட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த வெண்ணிலா மிக்ஸை எல்லா கப்லையும் ஊற்றிடலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா கப்லையும் ஊற்றிட்டு கிளிங்ரா போட்டு மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் 4 மணி நேரம் செட் ஆக வைக்க போகிறோம். ஒரு நாள் நைட் வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு நாள் நைட் ஃபுல்லும் ஃப்ரிட்ஜில் நான் செட் பண்ண வச்சுருந்தேன். அடுத்த நாள் மார்னிங் என்னோட மேங்கோ panna cotta சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா செட் ஆகிடுச்சு. panna cottaவை ஸ்பூனில் எடுத்து லைட்டாக ஷேக் பண்ணோன்னா நல்லா ஆடணும். இதுதான் panna cottaவோட கன்சிஸ்டன்சி. நம்ம சரிவாக கப்பில் ஊற்றி வச்சுருந்ததுனால நமக்கு மேங்கோ லேயரும் வெனிலா லேயரும் ஒரே ஸ்கூப்லேயே வரும். அப்போ நம்ம ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் பசங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க.
உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். Thank you.